தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 20ஆம் அதிகாரம் 4-7 வாசிங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்திரி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அப்போ இந்த சீலைகளை பார்த்து அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார். முதல்ல உள்ள போய் பார்க்குறாங்க. அதன் பிறகு இதை கண்டு விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்குதுன்னா நேரடியாக இயேசுவை சந்தித்த பிறகு தான். இதுவரையிலும் வந்து பார்த்தா ஓரளவுக்கு விசுவாசித்தாங்க. ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் உறுதி எப்போன்னு கேட்டால் நேரடியாக இயேசு சந்தித்த பொழுது. அதுதான் சீமோன் பேதுருவை இயேசு சந்தித்தார் என்கிற இடம். 500 பேருக்கு அதிகமானவர்களை சந்தித்தார், தரிசனமானார். விசேஷமாக கேபாவுக்கு தரிசனமானார். அந்த தரிசனம் தான் சீமோன் பேதுரு வாழ்க்கையில டோட்டலா மாத்திருச்சுங்க. சீமோன் பேதுரு விட்டுல விசுவாசிக்கக்கூடிய இருதயம் இல்லை, அவ்வளவுதான். இன்று சீமோன் பேதுரு விட்டுல. அதுதான் ஆண்டோடைய கிருபை, இரக்கம், தயவு. நாம் யாரும் விசுவாசி வல்லவர்கள் அல்ல, ஆனால் நம்ம விசுவாசி பலப்படுத்துறார் பாருங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டுடைய அன்பை நம்ம பார்க்கலாங்க, ஆண்டுடைய இரக்கத்தை நம்ம பார்க்கலாம். இவர்கள் பலகீனமான வந்து விட்டுட்டு போல பாருங்க. அநேக சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் விரும்புவது போல நம்மளால் வாழ முடியல, ஆண்டவர் விரும்புவது போல விசுவாசிக்க முடியல. ஆகவே இவர் உதவ மாட்டார்கள், இவர்கள் முன்னேற மாட்டார்கள், வளர மாட்டாங்க, விடுறதில்லை. ஆண்டவர் எப்படியாக விசுவாசத்தை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதிலே கர்த்தருக்குரியா இருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இரக்கம், தயவு ஆச்சரியமாயிருக்கிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றார், நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவரோ உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்களை பலப்படுத்தி பலகீனத்தில் அவரது பலனை பூரணமாய் விளங்க பண்ணி தூக்கி எடுத்து கரை சேர்க்கிற தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. தளர்ந்து போனவர்கள், சோர்ந்து போனவர்கள் மறுபடி ஆண்டவர் நம்புங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்டு, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.